மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஸ்மார்ட் மீட்டரை போஸ்ட்பெய்ட் முறையில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மின்துறையில் காலியாக உள்ள 750க்கும் மேற்பட்ட பணியிடங்களை பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வலியுறுத்தியும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை கண்காணிப்பாளர் சண்முகத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ நேரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ நேரு, புதுச்சேரி மின்துறையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமலும் காலியாக உள்ள இடங்களுக்கு பணியாளர்களை நியமிக்காமலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றார். மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV வைரஸ் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சீனாவில் மனித மெட்டா நியூமோ வைரஸ் நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது. இது குளிர்காலத்தில் பொதுவான குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV வைரஸ் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளது. முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளது. குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமருந்து எடுக்க வேண்டாம். தற்பொழுது HMPV பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு பராமரிப்பும் இல்லாமல் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை உள்ள பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு ஒன்று உள்ளது. இந்த ஆயுத கிடங்கு சுமார் 20 ஆண்டு காலமாக ஒரே கட்டிடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இயங்கி வருகிறது. தற்பொழுது அந்த கட்டிடம் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது. இப்பொழுது கட்டிடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பலமுறை மேல் அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள். இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் IRPயின் ஆயுத கிடங்கை புதிய கட்டிடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என IRPயின் காவலர்களுடைய அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதுவை பெண் உட்பட 4 பேரிடம் 1,20,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த உத்தமன் இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி உத்தமன் 80,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்த்குமார் என்பவர் ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது ஆன்லைனில் இருந்த ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி ஆனந்தகுமார் 27,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து மூலக்குளம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் 17,000 ரூபாய் பணத்தையும், புதுவையை சேர்ந்த கவிதா 6,000 ரூபாய் என மொத்தமாக 1,20,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி கிராமத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சித் தலைவர் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட விஐபி நகரில் 17,63,000 ரூபாய் செலவில் மின்துறை சார்பில் 200 வோல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான 6ஆம் ஆண்டு மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான வீரர்கள் பங்கு பெற்று விளையாடிய போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அமைச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத், அகாடமி சேர்மன் ஜனார்த்தனன், அகில இந்திய மனித உரிமை கழக மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை செயலாளர் சோமசுந்தரம் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் வென்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா 5ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். குறிப்பாக பத்ம மயூராசனம், விஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், ஹனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகின்றேன். 18 வயதில் இருந்து ஐஸ் கட்டி மீது யோகாசனம் செய்து வருகிறேன். ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 750 வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன். மலேசியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன். அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும், தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வில்லியனூர் தொகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரும்பை சாலையில் FN நகரில் உள்ள குறுக்கு சாலை 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சபாநகர் சாலைக்கு 13,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெங்களூரு இடையிலான PRTC அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெங்களூரு இடையே காலை 10:15 மணி மற்றும் இரவு 11 மணிக்கும், பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு பகல் 12:30 மணி மற்றும் இரவு 9:30 மணிக்கு PRTC-யின் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்கள் இயக்கப்படுகிறது. பஸ் கட்டணம் 485 ரூபாயாக உள்ளது. கர்நாடகா அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் பகல் நேர பஸ்களுக்கு குறைந்த கட்டணமும், இரவு நேர பஸ்களில் அதிக கட்டணமும் வசூலிக்கும் முறை உள்ளது. இதனால் பெங்களூருக்கு இயக்கப்படும் பகல் நேர PRTC பஸ்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு பகல் நேர பயண கட்டணம் குறைக்க கவர்னரிடம் அனுமதி பெறப்பட்டது.
அதைத் தொடர்ந்து பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் உத்தரவின்படி பெங்களூருக்கு இயக்கும் அல்ட்ரா டீலக்ஸ் பிஆர்டிசி பஸ்களில் பகல் நேர பயணத்திற்கு சாதாரண பஸ் கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து பெங்களூருக்கு காலை 10:15 மணிக்கு புறப்படும் பஸ் மற்றும் பெங்களூருவில் பகல் 12:30 மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் பஸ் கட்டணம் 485 ரூபாயிலிருந்து 390 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வழியில் ஏறி இறங்கும் பயணிகளுக்குமான கட்டணமும் சாதாரண பஸ் கட்டணமும் வசூலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டிட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பழைய நீதிமன்றம் அருகே இருந்து பேரணியாக சென்றனர். காமராஜர் வளாகம் அருகே வந்த தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு மீனவர்களைப் போல மழைக்கால உதவித்தொகை வழங்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்தில் விண்ணப்பித்த உறுப்பினர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்களாக சிறந்த தமிழ் அறிஞர்கள் பற்றிய குறும்படம் தயாரிக்க கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறந்த குறும்படங்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு உதவித்தொகை வழங்க தகுதியான தயாரிப்பாளர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள், புதுச்சேரி வரலாற்று அடிப்படையில் குறும்படங்கள் இருக்க வேண்டும். அதற்கான விவரங்கள் கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுந்த ஆவணங்களுடன் வரும் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன். இவர் மகன் சத்யபாபு. இவருக்கு வயது 29. இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு வீட்டில் தூக்கு போட்டுக் கொண்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் குறித்த ஆலோசனை கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடந்தது. சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை வகித்தார். எஸ்பிக்கள் வீரவல்லபன், வம்சித்த ரெட்டி, ரகுநாயகம், பக்தவச்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். இரவு நேரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பைக் திருட்டு வழக்கு அதிக அளவில் பதிவாகிறது. பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலையாகி வந்தால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார். குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் துவங்குகிறது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையானது சிறுவர்கள் நூலக வாசகர்களுக்கான பல்வேறு காலகட்டங்களில் புத்தக கண்காட்சியை நடத்தி வந்தது. அதேபோன்று இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடக்க உள்ளது. இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் பதிப்பாளர்கள், விற்பனையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யப்படும் புத்தகங்கள், விளையாட்டு பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10% கழிவு அளிக்க வேண்டும்.
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 13ஆம் தேதிக்குள் கலை பண்பாட்டுத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.